அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாளிலும் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தினுடைய நிறைவான பலனை எல்லாருடைய குடும்பங்களிலும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம முதல் நாள் நம்ம ஜெபம் பண்ணினோம், குடும்பங்களுக்கு எதிரான சாத்தானுடைய வல்லமைகள் கட்டப்படும்படியாக நம்ம ஜெபித்தோம். 2வது நாள் குடும்பங்களிலே கர்த்தர் கொடுக்கிற விடுதலை கடந்து வரும்படியாக நாம் ஜெபம் பண்ணினோம். 3வது நாள் ஜெபித்தோம், தேவரீர் உம்முடைய பாதுகாப்பு குடும்பங்களை ஆண்டு கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். இந்த 4வது நாள் ஜெபத்தை கர்த்தருடைய கையில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே நீர் இந்த ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ரீகாலதரகசபா நீகலமனகதரகரமனகதியாக்கத்துரலகசபலபரபலபா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குடும்பங்களுக்கு எதிரான எல்லா சத்துருடைய வல்லமைகளில் இருந்தும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தூரா ரக தர கத்துரலகதி யாக்க துரலகதி யாக்கரமனபரபலபா. பிசாசு வெக்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவருடைய விடுதலை குடும்பங்களை சூழ்ந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய பாதுகாப்பு ஆண்டவரே குடும்பத்தை நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமையினால் உண்டாயிருக்கிற பாதுகாப்பு குடும்பங்களை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது நாளிலே தேவனாகிய கர்த்தர் வல்லமையா எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்திற்கு, உம்முடைய நடத்துதலுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ரீகா லமனதர கசபலபரபலபா நண்டதரதர கத்துரகசகலம நகதியா கத்தூரலகதியா கரபா. இயேசுவே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னீரே. நிறைவான உம்முடைய பிரசன்னம், நிறைவான உம்முடைய வார்த்தைகள், நிறைவான ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரம் ஆண்டவரே குடும்பங்களின் மேலே வரட்டும் இந்த காலை வேளையிலே. ரீகாலமான பரபா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமோ, நிறைவானவர் நீங்க தான் ஐயா. தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ குறைவுகள் இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் வேணும்னு நினைக்கிற காரியங்கள் எத்தனையோ எங்கள் குடும்பத்தில் இல்லை. நாங்கள் வேண்டான்னு நினைக்கிற காரியம் எத்தனையோ எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாச்சா. ஆண்டவரே வேண்டாத தீமைகள், ஆண்டவரே வேண்டாத ஆண்டவரே பழக்க வழக்கங்கள், வேண்டாத மனிதர்களுடைய ஆண்டவரே அப்பா தொல்லைகள், துன்பங்கள் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைவான ஆவியானவரே எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லுவோமா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சூழ்நிலை மாறட்டும் இந்த நாளிலே ஆண்டவரே. தீமையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீகலதரகசபலபரபா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே.
கர்த்தர் கட்டளையிடாது இருக்க காரியம் வாய்ப்பது எப்படி என்று சொன்னீர். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த 4வது நாளிலே கர்த்தருடைய கட்டளைகள் எங்கள் குடும்பங்களுக்கு நேராக வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்திற்கு நேராக கடந்து வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு விரோதமான எந்த கிரியையோ சிந்தையோ வார்த்தையோ இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 4வது நாள் ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். கடந்த 3 நாட்கள் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இம்மட்டும் நம்மை வழி நடத்துகிறார். இந்த நாள் வரையிலும் இந்த ஜெபத்திலே இயேசு நம்மோடு இடைப்படுகிறார். அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. சத்ருவினுடைய போராட்டங்கள், சத்ருவுக்கு விரோதமாக சாத்தான் நம்முடைய குடும்பத்திலே விரோதமாய் எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் ஜெபம் பண்ணோம். 2வது நாள் நம்முடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்காக ஜெபித்தோம். 3வது நாள் நேற்றைய தினம் தெய்வீக பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திற்கு தேவை என்று ஜெபித்தோம். இந்த நாளிலே குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. திருமண காரியங்கள் குடும்பத்திலே நடக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும். அநேக அற்புதங்களை, ஏராளமான அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது இயேசுவால் கூடும். இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. இந்த நாளிலே எல்லாரும் பாட போகிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஏசப்பாவை பார்த்து இன்னைக்கு நீங்க பாட போறீங்க. குடும்பம் குடும்பமா பாட போறீங்க. இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் முடியும், இயேசுவே உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இத்தனை நாட்கள் நடக்காதது இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நடக்கும். ஏன்னா இயேசுவுக்கு எல்லாமே கூடும், இயேசுவால் எல்லாமே முடியும். அவரை பார்த்து பாட போறோம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும். இயேசுவை பார்த்து பாடலாம். கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்று. மறுபடியும் பாடுவோம். கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவால முடியாதது ஒன்றுமில்லை. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவால் கூடாதது ஒன்றும். கடல் மீது நடந்தவர், கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினார், கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல், கடும் புயல் அடக்கினீர். சாத்தானை ஒடுக்கினார், சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே, எல்லா சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லமா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்று. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் பின்னோக்கி சென்றது, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. அதை விட பெரிதான அற்புதங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும். பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே. எல்லாரும் பாடலாம். இயேசுவை பார்த்து
கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது என்று ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், உம் பெயரால் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார், எல்லா நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இயேசுவால் கூடும். இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. Nothing is impossible with Jesus. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது. மரித்து உயிர்த்தவர், மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவார், மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மீண்டும் மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம். எல்லாம் சேர்ந்து கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது என்று ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது என்று ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு சரணத்தை மீண்டும் பாட போகிறோம். கடல் மீது நடந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும். நிச்சயமாய் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்திலே அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற இயேசு கடல் மீது நடந்தவர், பிரச்சனைகள் மீது நடந்தவர், பிரச்சனைகளை தோற்கடித்தவர், போராட்டங்களை தோற்கடித்தவர். எந்த பிரச்சனையும் இயேசுவை தோற்கடிக்கல, எந்த பிரச்சனையும் நம்மளையும் தோற்கடிக்காது. கடல் மீது நடந்தவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கடலுங்க, கடல் மீது நடந்தார். சும்மா தண்ணி மேல கிடையாது, கடல், அலைகள் வருகிற கடல், புயல் எழும்புகிற கடல், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஆக்ரோஷமா எழும்பி வருகிற கடல், அந்த கடல் மேல நடந்தார் இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்திலே அற்புதங்கள் நடக்கும். இந்த 4வது நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, இப்ப இந்த பாடலை பாடுறப்ப, ஆண்டவரே சாத்தானை ஒடுக்கினவரே, ரட்சிப்பை தடை செய்கின்ற சாத்தானை ஒடுக்கி அற்புதமாய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை ரட்சியும்னு கேளுங்க. ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. சாத்தானை ஒடுக்கினவர். உங்க கணவர் சரியில்லையா, உங்க மனைவி சரியில்லையா, பிள்ளைகள் சரியில்லையா, அவங்களுக்குள்ள கிரியை செய்கின்ற சாத்தானை ஒடுக்குவார். அல்லேலூயா. சாத்தானை ஒடுக்கிட்டாலே முடிஞ்சுங்க. அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது, இயேசு செய்வார். நமக்குள்ள இயேசு இருக்கிறதால நம்மளால செய்ய முடியும், தனியா நம்மளால செய்ய முடியாது. அல்லேலூயா. அவராலே எல்லாமே கூடும். எல்லாம் சொல்லாமா? இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் முடியும். இயேசுவை நம்புவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. அல்லேலூயா. சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் பாடுகிறோம். இந்த நாளிலே அற்புதங்கள் நடக்கும். இந்த நாள்ல நீங்க வேலைக்கு போறப்ப அற்புதம் நடக்கும். இந்த நாள்ல வீட்டை விட்டு வெளில போறப்ப அற்புதம் நடக்கும். நல்ல செய்திகள் வரும். ஏன்னா அற்புதத்தின் நாள் இந்த நாள். அல்லேலூயா. எல்லாரும் மீண்டும் விசுவாசத்தோடு பாடுவோம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல், கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே,
சாத்தானை ரட்சிப்பை தடை செய்கின்ற சாத்தானை ஒடுக்கி அற்புதத்தை செய்வார். ஹalleluya. திருமணத்தை தடை செய்கின்ற சாத்தானை ஒடுக்கி அற்புதம் செய்வார். அவரால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒண்ணுமே இல்ல, கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹalleluya. கூடாதது என்று ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது என்று ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது என்று ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது. இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். இன்றைக்கு குடும்பத்தை ஆச்சரியமாய் மாற்ற வல்லமையுள்ளவர். இன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாமே முடியும். இயேசுவால் எல்லாமே முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்திலே எழும்பி நின்று இந்த அடுத்த பாடலை பாட போகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், அவருக்கு உதவி தேவையில்லை. ஆமென். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னாலும் சரி, இயேசுவுக்கு எந்த உதவியும் தேவையில்லை அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு. இயேசுவுக்கு யாரும் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். அவரே உங்களுக்கு உதவி செய்வார். அவரே அற்புதங்களை செய்வார். அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை, எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை. யாரிடத்திலிருந்தும் அவர் உதவியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. காரணம், அவர் மனுஷன் அல்ல, அவர் உலகத்தை உண்டாக்கின கடவுள் இயேசு. அல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையில்லை. அவரே பெரியவர். இயேசுவே பெரியவர். அவருடைய கரத்தின் வல்லமை எல்லாத்தையும் செய்து முடிக்கும். அற்புதமாய் இந்த நாளிலே, இந்த 4வது நாளிலே அற்புதமாய் எல்லா காரியங்களையும் உங்கள் குடும்பத்திலே அவருடைய கரம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல். மறுபடியும் பாடுவோம். நீர் மூச்சு விட்டால் போதும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால், ஒரு மூச்சு விட்டால் போதும், கடல் பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த அந்த இயேசுவை பார்த்து போடும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர்,
தந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில் சுவாசத்தோடு பாடுவோம். அவரே பெரியவர், அவர் கரம் போதும், கைகள் அற்புதம் செய்யும், செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் உமக்கு உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம். ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லாம இயேசுவை பார்த்து, இயேசுவே குடும்பத்திற்கு நேராக ஒரு வார்த்தை சொல்லும். உம்முடைய வசனங்கள் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை பெரியவரே. ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். இயேசுவை பார்த்து பாடலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஓ, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம். இயேசுவே உமக்கு உதவி தேவையில்லை, எங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய உமக்கு உதவி தேவையில்லை, எங்கள் குடும்பத்திலே ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்க உமக்கு உதவி தேவையில்லை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய உமக்கு உதவி தேவையில்லை. ஓ ரபதலதரலதலமா ஷபதலபரபலபலமா. இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை இப்பொழுது அற்புதங்களை செய்வதாக. இயேசுவே அற்புதங்களை செய்யும், இயேசுவே அற்புதங்களை செய்யும். இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே இந்த நாளிலே அற்புதங்களை நடப்பியும். ஓ, எல்லாரும் வாய்களை திறந்து நீர் உதவி செய்யாமல் நாங்கள் என்றும் எங்கேயும் போக முடியாது கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்கிறோம். இயேசுவே அற்புதங்களை செய்வீராக, இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக, இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, பாடுகின்ற வேளையிலே அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே அற்புதங்களை செய்யும், இயேசுவே அற்புதங்களை செய்யும், இயேசுவே இந்த 4வது நாள் ஜெபத்திலே அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை நடப்பியும். அற்புதரே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும், அற்புதரே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும், அற்புதரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசுவை பார்த்து பாடுவோம். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் கரம் செய்து முடிக்கும். உங்கள் குடும்பத்திலே அற்புதத்தை அவர் கரம் செய்து முடிக்கும். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள்.
உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை. ஹல்லேலூயா. பெரியவர் ஆராதிக்கிறோம். இயேசுவே, இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே அற்புதங்களை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நான்காவது நாள் அற்புதத்தின் நாளிலே உடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை நீர் செய்வீராக. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடலின் மீது நடந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். காற்றை அடக்கினவர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். காற்றை அனுப்பி காடைகளை நிரப்ப செய்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். கல்லை பிளந்து தண்ணீரை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறீர். இந்த நாளிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உடைய பிள்ளைகள் குடும்பத்திலே அற்புதம் நடப்பதாக. இந்த நாளிலே அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீதியான வேளையில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். அடுத்த காரியத்திற்குள்ளே போவோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் குடும்பத்தாரின் நன்மைகளுக்காக குடும்பங்கள் அற்புதத்தை காணும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு சில காரியங்களுக்காக இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நம்முடைய குடும்பங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் ஜெப வேலைக்குள் கடந்து செல்வோம். ஏக சிந்தையாக இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக திருமண காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் திருமண காரியத்திற்காக தாமதங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் கைகூடி வரவில்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் வாக்கினால் உரைத்ததை அவர் கர்த்தர் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். எல்லாவற்றையும் உண்டானது எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்ட தேவன் மனிதன் மாத்திரம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். திருமண காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி, நல்ல செய்திகள் நன்மைகள் வரும்படி, காரியங்கள்லாம் கைகூடி வரும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கட்டளையிடாது இருக்க காரியம் வாய்ப்பது எப்படி என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் பரத்திலிருந்து கர்த்தர் நல்ல நன்மைகளை கட்டளையிடும்படி, விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் தம்பி தங்கைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல திருமண காரியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி இந்த காலை வேளையை நோக்கி பார்ப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இந்த காலை வேளையும் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். பிள்ளைகள் சிறு பிராயத்திலிருந்து இதுவரை ஆண்டவரே அவர்கள் அந்த வாலிப பருவம் வரை நடத்தி வந்தீர். இந்த திருமண காரியத்தில் அந்த நன்மையை காண கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த காலை வேளையும் ஆண்டவரே இதோ எத்தனையோ ஆண்டவரே காரியங்கள் நன்மையாக இருந்த இந்த ஒரு காரியம் தடைப்பட்டு கிடக்கிறது. இது நிமித்தம் அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இதோ வேதனைகள் கண்ணீர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே கண்ணீரை துடைக்கிறவர். நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்ய என்ற வார்த்தை இந்த நாள் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஹல்மன் மாக்கு ஷகர்மன ஹல்மன் மாத்தூரான துபல பர 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 ஹல்மன் மாத்தூரான மனமன. எத்தனை வெட்கம் நிந்தனைகள் ராஜா, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் உண்டு என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே வெட்கம் அனுபவித்த இடங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்கிற தேவன் இந்த காலை வேளை ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே இந்த திருமண காரியத்திற்காக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காலை வேளை பாரத்திலிருந்து நன்மைகள் வரட்ட ஆண்டவரே. ஹல்மன் மாத்து ரணமனமன இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தை இந்த காலை வேளை ஜெபத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். நல்ல கர்த்தர் வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட்டார் என்ற வார்த்தையின்படி நல்ல திருமண காரியங்கள் கைகூடி
வரட்டு ராஜா. ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னீர் கர்த்தர். அந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் நம்புகிற இந்த வசனத்தை உம்முடைய அடியாருக்காக கர்த்தர் நீங்க நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஹல்மன் மாத்து ரணமன மினமன மனமன் ஷகர் மன ஹல்மன் மாத்து ரணமன. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த திருமண காரியத்துல காரியங்கள் கைகூடி வரட்ட ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்டில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே நாங்கள் இணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். தடைகள் விலகட்ட ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்ட ஆண்டவரே. இது விசேஷமாக பெற்றோர்கள் நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காரியத்தை நிமித்தம் அவர்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த காரியத்தை நிமித்தம் சஞ்சலப்படாமல் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும். காத்திருக்க வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஏதோ வாலிப தங்க எல்லாம் நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். தம்பி தங்க எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்ற துணையை நீர் பாரத்திலிருந்து கட்டளையிடும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அடுத்த காரியம் குடும்பத்தின் அற்புதத்தில் இரண்டாவது காரியம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக ஜெபித்து நல்ல திருமண காரியத்தை நல்ல மணமகன் நல்ல மணமகளை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிள்ளை செல்வம் இல்லாதனால் அநேக குடும்பங்களில் கண்ணீர் வருத்தம் வேதனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது 127 சங்கீதம் 4ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆக திருமணத்திலே கர்த்தர் பிள்ளைகளை இணைத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுதந்திரத்தை அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்க போகிறோம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், நல்ல கிஃப்ட் ஆண்டவர் இந்த நாளில் தரப்போகிறார். ஆக இந்த வேலையிலும் கூட பிள்ளை இல்லாத குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொன்னீங்க. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் எங்கள் குடும்பங்களில் நிறைவேறட்டும். கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்மன் மாத்து ரணமனமினமன. தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றின அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே இந்த வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீர். ஆண்டவரே நீர் சுதந்திரத்தை தருகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிலிருந்து உண்டாகி அது இறங்கி வருகிறது என்று சொன்னீங்க. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீங்க. இந்த காலை வேளை ஆண்டவரே உம்மால் வருகிற நற்பலன்களை ஆண்டவரே இதோ பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் நீங்க இந்த காலை வேளை அனுக்கிரகம் பண்ணும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்பல் பாத்து ரணமனமினமனமன் ஷகர் மனஹலமன. ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் தொழிற்கு என்று சொன்னீர். ஆண்டவர் நீங்க செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக திருமணத்தில் இணைத்த தேவன் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். வாக்கு தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னீர். இந்த வசனத்தை நினைவு கூறுவீராக. ஆண்டவரே ஹல்பல் பாத்து ரணமனமினமன ஹல்பல் பாத்து ரணமன. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கு என்று சொன்னீர். பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஒரு ராகேலை நினைத்தருளின தேவன். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு லேயாலின் மீது மனதுருகின தேவன். இந்த காலையில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவீராக. ஹல்பல் பாத்து ரணமனமினமனமனமன. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தை உம்மால் வருகிற சுதந்திரத்தை கர்த்தாவே இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க பலனை கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கின்ற ஆபிரகாமுக்காரின் ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பங்களுக்கு கடந்து வரட்டு ராஜா. ஹல்பல் பாத்து ரண ஹல்மன் மாத்து ரண ஷஃபர் மன ஹல்மன் மாத்து ரணமன. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளமாக இருப்பான்ற வார்த்தை இனி வருகிற நாட்களே இவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக இவர்கள் பிள்ளைகளோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். தடைகள் விலகட்டும், உங்க நாமம் உயரட்டும், அற்புதத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே நன்மைகளை கட்டளையிடுவார். நல்ல செய்திகளை நாம் கேள்விப்படுவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.
அடுத்த காரியம், குடும்பத்தில் காணப்படுகிற பாவக்கட்டுகள் தகர்க்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். 85ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். இந்த காலைவெல்லே பாவக்கட்டுகள் அறுக்கப்பட விடுதலையோடு ஒவ்வொரு குடும்பமும் வாழ நாம் ஜெபிக்க போகிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவர் அக்கிரமத்தை நீக்கி போடுகிற தேவன். இந்த காலைவேளை ஆண்டவரே பாவ கட்டுகள் காணப்படக்கூடாது, ஆண்டவரே விடுதலை வேண்டும் ராஜா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை வேண்டுமே. கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. உடனடியாக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மீது ஏறினார். அதன் வாழ்க்கையில் புதிய புதிய நன்மைகள் வந்தது. மரக்கலைகள் தரிக்கப்பட்டது. தேவகுமாரன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். நேராக ஆலயத்துக்கு சென்றது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஏதோ பாவக்கட்டுகள் நிமித்தம் வேதனைகள், சமாதானம் இல்லாமல் சஞ்சலங்கள், ஆண்டவரே கண்ணீர், எத்தனை நெருக்கங்கள், இந்த காலை வேளையில ஆண்டவரே நீங்க வாங்க ராஜா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு என்று சொன்னீங்க. சிம்சோனின் மீது பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினால் அவனை கட்டியிருந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அறுந்து போனது போல இந்த காலைவேளை பலத்தினாலும் அல்ல ராஜா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகுமே. ஷகர் மன ஹல்மன் மாத்தூரன மனமன. ஆண்டவரை வரவேற்பு. ஆண்டவரை எல்லா பாவ கட்டுகளும் பாவத்தின் வல்லமைகள், அதன் கடின தன்மைகள் எல்லாம் கட்மன் மாத்தூர் ரணமனமின மனமன. ஆண்டவரே இந்த காலை வேளையில எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும்படிக்கு இது நிமித்தம் ஏற்படுகிற எல்லா நிந்தனை, அவமானங்கள், கண்ணீர், ஆண்டவரே சஞ்சலங்கள்லாம் நீங்கும்படி இந்த காலை வேளையில நீங்க இறங்குங்க ராஜா. ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னிப்பீர்னு சொன்னி ஆண்டவரே காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த 4ஆம் நாளிலும் குடும்பத்தின் அற்புதத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பாவங்களை நீங்கள் தேவனிடத்தில் சேர்கிறதற்கு தடையா இருக்கிறது என்று சொன்னீங்க. இந்த காலைவேளை தடைகளை நீர் நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொன்னீங்க. இந்த காலைவேளை இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. எல்லா பாவ கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்பல் பாத்து ரணமனமென அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் ஒரு விசை தயவாய் இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அந்த உறைந்த மலை போல் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி ஒரு விசை ஆண்டவரே கெல்பல் பாத்தூர நம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வார்த்தை எப்பொழுது இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் மீது உம்முடைய திரு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அல்பல் பாத்தூர் ரணமனமனமனமன. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கல்மன் மாத்தூர் ரணமன கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுங்கள். பாவக்கட்டினால் கட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பிரசன்னம் இந்த காலையில் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது கடந்து வருவதாக. ஹல்பல் பாத்து ரணமனமினமனமன ஷஃபர் மன ஹல்மன் மாத்து ரணமனமன. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்குரைத்த தேவன் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எல்லா அந்நிய ஆளுகள் அகன்று போகட்டும். பலத்த பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்பல் பாத்து ரணமனமெனமனமன ஷஃபர் மன ஹல்மன் மாத்து ரணமன. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் நாள் நம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்க ராஜா. எல்லா தீமைக்கு விலக்கி கூடாரத்தின் மறைவிலை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். தீங்கை காணாதபடிக்கு அவர் நம்முடைய குடும்பங்களை நடத்துவாராக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நாளில் அடுத்தது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒருவர் மாத்திரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி
பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள், கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் கர்த்தரை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்து இந்த நாளில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று இந்த குடும்பங்கள்லாம் இருக்கிறதால இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஏதோ பிரயாசப்பட்டு பயிரிடும் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொன்னேன். பிரயாசப்பட்டு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாளைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆண்டவரே ரட்சிப்பு உடைய கிருபையினால் வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி கிருபை எங்கள் மீது கடந்து வந்தனால் விசுவாசம் வந்தது, நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த காலையில் நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் நினைவு கூறும், ஒரு விஷயம் ஆண்டவருடைய கருத்தலை ஒப்பு கொடுப்போம். அவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை கடந்து வரட்டும், அவர்களுக்கு கர்த்தர் அளிக்கிற விசுவாசம் கடந்து வரட்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி நீ வருகிற நாட்களில் எங்களோடு கூட அவர்களும் ஆராதனைக்கு வருவார்கள் என்கிற ஒரு விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன், உண்மை என் குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஜெபிக்கலாம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல ஜபத்திலே சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ரட்சிப்பார்கள் தேவன், எங்கள் குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கிருபை அவர்கள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகினது அல்லவே. ரட்சிப்பின் அதிபதி இந்த காலையில் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ரட்சிப்பை சுதந்தரிக்க தடைப்படுகிற சத்துரு வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, இதோ மோசே சொன்னபடி நாங்கள் ஆராதனைக்கு போய் வனாந்தரத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகும்போது நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் இளைஞரோடும் முதியோரோடும் புருஷரோடும் ஸ்திரீகளோடும் குழந்தைகளோடும் எங்கள் ஆடு மாடுகளோடும் போவோம் என்ற வார்த்தை குடும்பமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஏதோ ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ரட்சிப்பை சுதந்திரிக்க தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஹல்பல் பாத்து ரணமன ரட்சிப்பு கர்த்தருடையது ராஜா. இந்த காலை வெள்ளை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை இந்த காலை வெள்ளை ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்து ஜெபித்திருக்கிற குடும்பங்கள் யாரெல்லாம் என்ன ரட்சிக்கப்படுகிறார்களோ அவங்கள ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அநேகர் கூடி வந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவுன்ற வார்த்தை உடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் உம்மை துதிப்பேன்ற வார்த்தை குடும்பங்களாம் ரட்சிக்கப்பட்டு உம்மை துதிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். மோசே சொன்னபடி வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது ஒரு சிலர் மாத்திரமல்ல, இளைஞர் முதியோர் புருஷர் ஸ்திரீகள் குழந்தைகள் ஆடு மாடுகள் சகலமும் கர்த்தருக்கு வனாந்தரத்திலே ஆராதனை செய்தது போல உங்கள் குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதெல்லாம் வருகிற நாட்களிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களோடு இணைந்து ஆராதனைக்கு வருவார்கள். அந்நிய கண்களில் நம்முடைய சொந்த கண்களே இதை காணும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் இணைந்து ஆண்டவர் சேர்ந்து வாழ, அந்த குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தாருடைய அற்புதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசம் இருக்கும், ஆனாலும் பிரிவினை அகன்று போக வேண்டும். பிரிவினையாகிய நடு சுவரை ஆண்டவர் தகர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அது இன்பமாக இருக்கிறது.
குடும்பங்களை கர்த்தர் இணைத்து இருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த குடும்பங்கள் நன்மையையும் இன்பத்தையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்க என்று சொல்லி இந்த காலை வெள்ள பிரிவினைகள்லாம் அகன்று போகும்படி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று இயேசு பிறந்த பொழுது பாரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இந்த காலை வெள்ள பூமியிலே சமாதானம், பிரிந்த குடும்பங்கள் எந்த காரியத்தை நிமித்தம் பிரிந்து போனார்கள மீண்டும் தேசத்திற்கு திரும்பும்படியான ஒரு ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று வேதம் சொல்லி இருக்கிறார், சொல்லுகிறது. இந்த காலை வெள்ளம் எந்தெந்த குடும்பங்கள்லாம் நிறைய பிரிந்திருக்கிறதோ, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ அல்லது பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்களோ, உறவுகளுக்குள் நிறைய பிரிவினை காணப்படுகிறதோ, இந்த காலை வெள்ள சமாதான கட்டினால் நீங்க இணைக்கும்படி நோக்கி பார்க்கிற முப்புரி நூல் அறாது என்று சொன்ன குடும்பத்தின் எல்லைகளுக்குள் முப்புரி நூலாக தெரிய தேவன் தம்மை இந்த காலை வெள்ள கடந்து வரும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்பல் பாத்து ரணமன ஷபரபரபரபரபர துபலபரபரபரபரபர குடமனத பலபரபரபரபர குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்காக ஸ்தோத்திரம், நல்ல உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். பிரிவினைகள் காணப்படக்கூடாது, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஹல்பல் பாத்து ரணமனமன சகோதரர் ஒருமித்து ஒரு மனதோடு கூடி இருக்கும்போது அது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பம் என்று சொன்னேன். இந்த நாள்ல குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் வந்ததினால் நிறைய நன்மையும் இல்லாமல் ஆண்டவரே இன்பமும் இல்லாமல் அநேக இடங்களில் ஆண்டவரே ஏதோ வேதனைகள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த காலை வேளை ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்தினது என்ற வார்த்தையுடைய ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த காலை வேளை பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேர ஆண்டவரே நீங்க கிருபை செய்வீராக, ஆண்டவரே நீங்க கிருபை செய்வீராக. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார்னு சொல்லி இந்த காலை வேளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளை ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பங்களை மீண்டும் இணைய கர்த்தர் நீங்க நல் மனதை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. பிரிவினை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஓ ரஃபல் மன ஹல்மன் மாத்தூர் ஒரு மனப்பட்டு தேவாலயத்துக்கு கூடி வந்தார்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்க நன்மை இன்பம் உண்டாகிறது. இனி வருகிற நாட்கள்ல இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் அகலட்டு ராஜா. முப்புரி நூலாக திரியேக தேவன் இணைந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க கட்டுவிப்பீராக. உறவுகளின் எல்லைகளுக்குள் காணப்படுகிற பிரிவினைகள் அகன்று போகட்டும். சமாதான கட்டினால் இணைப்பீராக. சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்ற வார்த்தையுடைய ஹில்பல் பாத்து ரணமனமனமனமன கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியுள்ள குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் எழுப்பி நிற்க இந்த காலை வெள்ளை கிருபை செய்யும். மாத்திரமல்ல இவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளையும் இன்பத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயம் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒரு மனப்பாட்டினால் கர்த்தர் இணைப்பார். நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்த காரியம், குழந்தைகள் வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண நம்முடைய குடும்பங்களில் எல்லா பிள்ளைகளையும் விசேஷமாக படிக்கிற வாலிப பிள்ளைகள், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அந்த காலை வெள்ள தேவன் தாமே அவருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படி போதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள் குடும்பத்திலே சமாதானமாக இருக்கும்படி. அல்லேலூயா. யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, இவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று. வேறு எங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இவர்கள் காரியத்தின் நிமித்தம் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. ஆமென். நிறைய எதற்கு நீங்க தான் ஆண்டவரே நல்ல போதகராய் இருக்கிறீர். ஆமென். நீ நல்ல வார்த்தை உணர்த்துகிற தேவன் ஆமென். ஆண்டவரே. ஏதோ உம்முடைய வாயிலே ஆண்டவரே ஏதோ வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைக்காக ஆமென். ஜனங்கள் அதிகாலமே உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த காலை வெள்ளை ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே நாங்கள் காத்து நிற்கிற ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வெள்ளை எங்கள் பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்பல் பாத்து ரணமன இப்பொழுதே என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எத்தனையோ அறிவுரைகளை கேட்டும் இருதயத்துக்கு செல்ல முடியாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எப்பத்தான் என்று சொன்னீர் ஆண்டவரே. திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமான அவன் காதுகள் திறக்கப்பட்டது. உடனடியாக நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. செவ்வையாய் தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளை வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவர்கள் காதுகளை திறந்தரல ஆண்டவரே. உண்மையும் நன்மையுமான இருதயத்துக்குள் உங்களுடைய வார்த்தைகள் இந்த காலை வேளை கடந்து செல்லட்டும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி ஆண்டவரே. அது சிறு குழந்தையா இருந்தாலும் எத்தனை வயதா இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் போதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திற்குள் கடந்து செல்லட்டும். பாதைகள்லாம் நல்வழிப்படுத்துங்க ராஜா. ஹல்பல் பாத்து ரணமன பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. பிள்ளைகளுடைய காரியத்தை நிமித்தம் எந்தெந்த காரியங்களில் கண்ணீர் விடுகிறார்களோ மனத்தாங்களாக வருத்தமாக இருக்கிறதோ ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீர். பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் காணப்படும் நல்ல மாற்றங்களை குறித்து பெற்றோர்கள் சந்தோஷமுடைய குடும்பங்கள் சந்தோஷமுடைய கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு என்று சொன்னீர். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் என்று சொன்னீர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர். இந்த காலையில தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது என்ற வார்த்தை குடும்பங்களில் உங்களுடைய ஆளுகை கடந்து வரட்டும். ஹல்பல் பாத்து ரணமனம் என மனமன நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார் என்ற வார்த்தை நம்முடைய சமாதான பிரபு. எங்கள் பிள்ளைகள் வாலிபல நீர் ஆளுகை செய்யும். நல்ல மாற்றங்களை காண நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். இந்த காலை வேளை அவரிடத்தில் வந்த பிள்ளைகள் மீது நம்முடைய 2 கரங்களையும் வைத்து ஆசீர்வதித்தவர். வலதுகளை தீர்க்காயுசையும் இடதுகளை செல்வத்தையும் கனத்தையும் உடையவர். நம்முடைய பிள்ளைகள் மீது வாலிபர் மீது கர்த்தர் 2 கரத்தையும் வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படியே நம்முடைய குடும்பமுள்ள முதியோர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர் நல்ல சுகபலன் கனி தந்து கர்த்தருடைய காரியங்களில் அவர்கள் பிரகாசிக்க, கர்த்தருடைய காரியங்களில் அவர்கள் உற்சாகமாக இருக்க, கர்த்தர் அவர்களை பயன்படுத்த மாத்திரமல்ல பசுமையாக இருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதியோர்கள் இருப்பது ஆசீர்வாதம். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று வேதம் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் சொன்ன வசனத்தின்படி குடும்பத்தில் நம்முடைய காணப்படுகிற காணப்படுகிற முதியோர்கள் எல்லாம் ஆண்டவரே இதோ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது ஒரு அற்புதமாக இருக்கிறது. வேதத்திலே காலேபை குறித்து வேதம் சொல்லியிருந்து, யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்க இந்த வாலிபன் நாட்களில் இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. கீழேத்தியலான பரிசலா 80 வயதுள்ளவர், நல்லா அவர் புஷ்டியும் பசுமை இருந்தார். வனாந்தரத்திலே தாவீதுக்கு உதவி செய்தார். அதுபோல இந்த பரிசலாவை போல எங்கள் குடும்பத்தில் முதியோர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பானுவேலின் குமாரத்தி அன்னாலை குறித்து வேதம் சொல்கிறது, 84 வயது தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருந்த ஒரு முதியோராக இருந்தார். ஆக இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னீர். நம்முடைய குடும்பத்துள்ள முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலை நரைக்கும் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன் என்று சொன்னீர். இது வரைக்கும் கொடுத்த நல்ல சுக பலனுக்காக ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீர்.
ஆண்டவரே நீடித்த நாட்களால் நீங்க திருப்தி ஆக்குகிற தேவன் ஆண்டவரே. நீடித்த நாட்கள் நம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிற தேவன். இந்த நாளும் ஆண்டவரே ஏதோ எங்கள் குடும்பத்தில் முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் குடும்பத்தின் அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் முதியோர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக அற்புதங்களும் அடையாளாக இருக்க அந்த காலை வெள்ள நீர் பலன் தருவீராக. ஜெபிக்கலாம். நிறைய எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். சபையில் ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையில் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்திருக்கிற முதியோர்களுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தாய் தகப்பன்மார்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்கள் மீது கடந்து வரட்டும். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவரை நடத்தினீர் ஆண்டவரே. ஏற்ற வேலையில் ரட்சிப்பை தந்து இதுவரைக்கும் முதிர் வயது வரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே. ஏதோ முதிர் வயதில் கனி தந்து நினைச்சினீர். இவர்கள் கர்த்தருக்காக ஆண்டவரே ஏதோ நிலைத்திருந்து ஆண்டவரை பிரகாசிக்க கிருபை செய்யும் புஷ்டியும் பசுமையுமாய் பரிணச்சினேன். நல்ல சுகபலன் தாங்க ஆண்டவரே. இருதயத்திலே சமாதானம் தாங்க ஆண்டவரே. தத்தளிப்பெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அமெரிக்கையை கர்த்தர் கட்டளை இடும்படி செபிக்கிறோம். பசுமை வளமை வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேதத்தில் எத்தனை பரிசுத்தவான்களை முதிர் வயதில் நடத்தினீர். காலேபை முதிர் வயதில் நடத்தினீர். உம்முடைய பலத்தால் இடை கட்டினீர். பர்சிலாயை குறித்து வாசிக்கிறோம். 80 வயதில் தாவீதுக்கு உதவி செய்ய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைத்திருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ பானுவேலின் குமாரத்தை அண்ணாலை குறித்து வாசிக்கிறோம். 84 வயதாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருந்தார்கள். அதுபோல எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே சபையில் உள்ள எல்லா முதியோர்களும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கட்டும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆக இந்த 4ஆம் நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அற்புதத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். குடும்பங்களில் கர்த்தர் திருமண காரியத்தை கட்டளையிட்டிருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பாவக்கட்டுகள் நீங்கி இருக்கிறது. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் இணையும்படி கர்த்தர் ஒரு சமாதான ஆவியை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். குழந்தைகள் வாலிபர்கள்லாம் கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். முதியோர்களை கர்த்தர் வேதத்துக்கு அடுத்த நன்மைகளால் நிரப்பி அவருடைய பலனை தந்து ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார். ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த காலை வெள்ள நீர் அதிசயங்களை செய்கிறவர். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களும், கொர்நேலியின் ஜபங்களும், கொர்நேலியுடைய தான தர்மங்களும் உடைய சமூகத்திலிருந்து நினைப்பூட்டுதலாக எட்டினது போல இந்த காலையில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்தில் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களும் உடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. பரத்திலிருந்து நல்ல உத்தரவுகளை அருளுங்க. தானியேலுக்கு குறித்து வாசிக்கிறோம். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்ற வார்த்தை. கட்டளைகள் வெளிப்படட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான நன்மை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் 5ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபம். காலையில் வந்து ஆயத்தமாக்கி அந்த ஜெபத்தை இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.